மகிமையின் ராஜாவே நன்றி. ஹalleluya. எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya. கர்த்தாவே ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுப்பா எங்களுடைய எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர். ஹalleluya. Thank you Lord. Hallelujah. நன்றி நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. நன்றி. Thank you God. Thank you Jesus. இந்த நாளிலே தேவன் நமக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால செய்த அந்த நாளை ஞாபகப்படுத்தி நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அவர் உலகத்தில் இருந்த பொழுது சீஷர்களுக்கு பல முறை அவருடைய மரணத்தை குறித்து சொன்னார். நான் வேத பரிசேயர் கைகளினாலே வழிசாட்டப்பட்டு நான் சிலுவையிலே மரிக்க வேண்டும், ஆனால் 3வது நாள் உயிரோடு வருவேன் என்று. ஆனால் சீஷர்களுக்கு அது விளங்கவில்லை. அதனால கடைசியாக நடந்த சம்பவத்தை நான் சொல்லி அதுக்கு பிறகு இன்னைக்கு உள்ள வசனங்களிலே போகலாம். அதாவது அவர் சிலுவையிலே போவதற்கு முன்னால் சீஷர்களோடு ராபோஜனம் இருந்தார். அவர் பந்தியிலே பங்கு கொண்டார். அந்த பந்தியிலே இருக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னோடு இந்த அப்பத்திலே கையிடுகிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. அப்ப எல்லாரும் சீஷர்கள் கேட்கிறார்கள், நானா நானா என்று. ஆனால் யூதாசும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அப்பத்தை உண்ட பிறகு இயேசு சொல்லுகிறார், அவனுடைய பிசாசு வந்தது, நீ போய் செய்யக்கூடிய காரியத்தை செய்யுது. அப்பொழுதும் சீஷர்களுக்கு விளங்கவில்லை. சீஷர்கள் நினைச்சாங்க இவர் ட்ரெஷராக இருக்கிறதுனால ஏதாவது வாங்குறதுக்காக அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லி யாரும் அதை பற்றி ஒண்ணுமே யோசிக்கல. அது முடிஞ்ச பிறகு கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் சீஷர்களோடு போறார். அங்கு வந்து அவர் வேதனையினால நிறையிறார். பொழுது ஏன்னா அந்த கப்புன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த சிலுவை மரணத்தை என்னை விட்டு மாற்றி விடும் என்று அர்த்தம் அல்ல. அதாவது ஏசாயா 51வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய உக்கிர கோபம் இயேசுவின் மேலே இறங்கினது, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததுனால. அவர் நம்முடைய தேவன் பாவத்தை பார்க்க முடியாதவர். He is the most holy God. அவர் இருக்கிறது மார்வலஸ் லைட். அவர் பக்கத்துல கொஞ்சம் கூட அசுத்தம் போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்க போறார். அதை அறிந்த உடனே அவருக்குள்ள பயங்கரமான வியாகுலம். பைபிள் சொல்லுது, அவர் சரீரத்திலிருந்து இரத்தமும் அது வேர்வையும் கலந்து வெளியே வந்ததுன்னு சொல்லி. ஆனா அந்த இடத்துல 3 தடவை சீஷர்கள் சொல்லுகிறார். அதாவது எல்லா சீஷரையும் பின்னால விட்டுக்கிட்டு பேதுருவையும் சப்தேவனுடைய 2 குமாரர் யோவான் யாக்கோபு 3 பேரையும் கூட்டிக் கொண்டு அவர்களையும் ஒரு இடத்துல விட்டு விட்டு இயேசு கிறிஸ்து இவர்களிடம் சொல்கிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் முகங்குப்புற விழுந்து தேவனிடம் மன்றாடுகிறார். உங்க சித்தமானா அந்த பாத்திரத்தை, அதான் அந்த பாத்திரம்னு சொல்லும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல வர்றது. அவர் அதாவது சிலுவையில பட்ட மரணத்தை விட கூடுதல் தேவனுடைய கோபாக்கினை அவர் மேல இறங்குறது. அந்த பாவத்தை வந்து அந்த பாவம் செய்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுக்காக தேவனை அவர் சிருஷ்டித்தார். அதனால அந்த நேரத்தில் அவர் கதறுகிறார், இது முடியுமான ஆனாலும் உங்களுடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை வந்து பார்க்குறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொன்னார், 1 மணி நேரமாவது உங்களுக்கு விழித்திருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி 2வது முறை திரும்ப போய் அதே போல விழுந்து ஜெபிக்கிறார். திரும்ப சீஷர்களை வந்து பார்க்குறார். திரும்பியும் அவங்க உறக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. திரும்ப போய் ஜெபிச்சுக்கிட்டு 3ஆம் தடவை வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து ஜெபத்துல இல்லை, தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்லுகிறார், என்னுடைய வேலை வந்துட்டுது, என்னை காட்டி கொடுத்தாலும் வந்தாச்சு. அப்போ அவங்க கத்தியோடும் விளக்குகளோடும் அங்கே அவரை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க. அவரை அன்று ராத்திரியில அரெஸ்ட் பண்ணி நேரா அண்ணா வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அண்ணான்னா காய்பா வந்து அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியராக இருந்தான். பிரதான ஆசாரியர் தான் இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா அவனுடைய மாமனார் அண்ணா வீட்டுக்கு முதல்ல கொண்டு போனாங்க. அண்ணா வீட்டுல இருந்து அவரை துன்புறுத்தி காய்பா வீட்டுக்கு கொண்டு போனாங்க. காய்பா வீட்டுல இருந்து பைலட்டு கொண்டு போனாங்க பிலாத்து விடும். பிலாத்து இவர் கலிலே 2 கண்டு ஈரோது ராஜாவினுடைய ஆளுகையின் இடம்னு சொல்லி, ஈரோது ராஜா அந்த நாட்கள்ல எருசலேமில் இருந்தனால அவர்கிட்ட அனுப்புனாங்க. அவர்கிட்ட இருந்து திரும்பியும்
பிலாத்துக்கிட்ட அனுப்புனாங்க. ஏன்னா ஹீரோது ராஜா கேள்வி கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பதில் கூட சொல்லல. ஹீரோது ராஜா என்ன நினைச்சாருன்னா, இதுவரையிலும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார், அவருடைய அற்புதங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவரிடம் கேள்வி கேட்டார். அதனால இயேசு கிறிஸ்து வாய் தரவாம இருந்தார். அதனால திரும்பியும் பிலாத்து விட்டு அனுப்பும் பொழுது அங்க இந்த யூதர்களுடைய அந்த பிடிவாதமான அதாவது சத்தத்தினால பிலாத்து கூட அவரை மன்னிக்கிறதுக்கு வாஞ்சியா இருந்து திரும்ப திரும்ப சொல்றான், இவருக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க பரபாஸ் என்று ஒரு கள்ளனை அவங்க விடுவித்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யாத அந்த இயேசு கிறிஸ்துவ இது எதுக்கு சொன்னேன்னா, அந்த ராத்திரி அவரை அரெஸ்ட் பண்ணல காலையில 3ஆம் மணி வேளையிலிருந்து அவரை சிலுவையில அறையது வர அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவையில பாடுபட்டது வேற. இந்த ஜனங்கள்னால எல்லாராலையும் அவர் ஏளனமா பேசப்பட்டார். பரிசேயர் சதுசேயர் ஏளனமா பேசுறாங்க. போர் வீரர்கள் போர் சேவகர்கள் வேற ஏளனமா பேசுனாங்க. அவங்க மட்டும் இல்ல, போக்குவரத்துல இருந்தவங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவன் கிறிஸ்துவன்னு சொன்னா, நீ கிறிஸ்துவா இருந்தா இப்ப இறங்கி வா, உண்மை நான் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு எல்லாவற்றையும் கேட்டுக்கிட்டு அவர் வாய் தரவாது இருந்தாருன்னா எதுக்காகன்னா, உங்களையும் என்னையும் மன்னித்து நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது என்ற அந்த ஒரே காரணத்துக்காக. அதனால அவர் செய்த அந்த காரியங்களை இந்த நேரத்துல நம்ம சபையில உள்ள 7 பேர் பேச போறாங்க. இது அதாவது தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா போற நாட்கள்ல எல்லாரும் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சமயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சபையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் ட்ரைனிங் வரும். அதனால முதலாவது நீங்க கூப்பிடுங்க, நீங்க யாருக்கு சோத்திரம் பாதம் சொன்னபடி ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் ஊழியக்காரையும் என்னது எல்லாரும் தாகமா இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு ஆள் தான் தாகமா இருக்கு. ஆரம்பி சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சிரிக்கிறீங்க. திமுத்தா தாகமா பாசரோட சண்டை பிடிக்க தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படி ஒரு தாகம் எல்லாருக்கும் வரணும். அவ படிக்கிறதுக்குள்ள கொஞ்சமா இருந்தாலும் அந்த தாகம், அப்படி ஒரு தாகம் இருக்கணும். அந்த ஞானஸ்தானத்துல அவள் முழுமையா அறியாவிட்டாலும் இந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம், ஒரு தாகம் இருக்கிறபடியா அதுக்குள்ள எல்லாரும் வசனத்துக்குள்ள வளர்றதுக்கு தாகமா இருக்கணும். என்னட்டா எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பன் கிடைச்சிருக்கிறார். ஆனபடியா ஆவிக்குரிய காரியத்துல உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எனி டைம் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாராக இருக்கிறார். எனது ஆனபடியா எல்லாரும் ஊழியக்காரையும் காரியம் இந்த சபையில மாறணும். ஒருவரும் சும்மா இருக்கக்கூடாது. இப்ப பாச சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் தரக்குள்ள நீங்க அதை நல்லா யூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னா ஜேசனா அப்படிதான் சீசர் எல்லாம் அங்க அனுப்புவாங்க. அது போல பாசர் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி எங்கெங்க இந்த அமெரிக்கால ஊழியம் செய்யறதுக்கு எங்க கத்தரா இது பண்றாரோ எங்களுக்கு தெரியாது. அப்ப அதுக்கு அவர் எங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இதே இடத்துல இருந்து நாங்க இதே மாதிரி அப்படியே லைஃபூரா இருக்கிறது. எல்லாரும் ஒரு ஊழியத்துல இறங்க வேணும். அதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறோம். முதலாவது சகோதரர் எங்களுடைய உதயன், அவர்தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற அந்த வார்த்தையை எங்களுக்கு ஆவிக்குரிய வழியில் அவர் வெளிப்படுத்த போகிறார். அவரோடு கர்த்தர் இருப்பதாக. ஆமென். வாங்க, முன்னுக்கு வாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதிலே எனக்கு கர்த்தருடைய பாடலை தியானிக்கு தந்ததற்கு இந்த வசனத்தை வந்ததுக்கு லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 வருஷம். அப்போது இயேசு பிதா இவர்களுக்கு மன்னி என்ற வசனம். இந்த நாள் உலகத்திலே ஒரு சோகமாகவும் கவலைக்குரிய நாளாக இருக்கிறது. எங்கள் ஜீவனுள்ள பிதா எங்களுக்காக மறுத்து அளிக்கப்பட்டார். உலகத்தாரோ அநேகமாய் ஒரு கடமைக்காக இந்த 3 நாள் பரிசுத்தமாக நிற்கிறார்கள். அவர்கள் என்ன என்று செய்ததை எது என்று அறியாமல் இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள தெய்வம் எங்களுக்கு அதிக கவலையாய் உள்ளது. என்றால் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எவ்வளோ வேதனைகள் பட்டார், யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளோ வேதனை, பாடுகள், துன்பம் வாயால் சொல்லலாம். இப்படிப்பட்டார், அது பட்டவருக்கு தான் தெரியும் எவ்வளோ வேதனை துன்பங்கள் என்று. அதனால் உள்ளம் எல்லாம் எங்கள் உள்ளம் ஒவ்வொரு நேரம் அந்த சிலுவை நினைக்கும் போது உடைக்கப்பட வேண்டும். தேவனே, எனக்காக நீ மறைத்து நான் உனக்காக என்ன செய்தேன்? ஒன்றுமில்லை. நான்
நான் அவர்களுக்கு பாவம் செய்யாமல் ஏழுமான வரை அவர்களுக்கு